வெல்கம் டு குட்டீஸ் கஃபே. ஒரு மரத்தில் ஒரு ஆண் காகமும் பெண் காகமும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முட்டையிட்டு அந்த முட்டையை அடக்காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்து மரத்தில் ஒரு குயில் ஒன்றும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் குயிலுக்கு முட்டைகளை அடக்காத்து கொஞ்சம் பொறிக்க தெரியாது. அது என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தப்போ பக்கத்து மரத்தில் இருந்த காக்கா கிட்ட உதவி கேட்டுச்சு. என்னோட முட்டைகளையும் அடக்காத்து குஞ்சு பொறிச்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி. அந்த காக்கா சொல்லிச்சு, சரி என்னோட கூட்டிலையே வந்து முட்டையை வச்சிரு, நான் அதை அடக்காத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி. அந்த குயிலும் காக்காவோட கூட்டில் முட்டைகளை வச்சிருச்சு. இப்போ அந்த காக்கா தன்னோட முட்டையோடு சேர்த்து குயிலோட முட்டையும் அடக்காத்து அதிலிருந்து குஞ்சுகளும் வெளியே வந்துடுச்சு. ஒரு காக்காவோட குஞ்சோட 2 குயில் குஞ்சும் இப்போ வெளியே வந்துடுச்சு. அந்த 3 குஞ்சுகளுக்கும் காக்கா உணவு கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. குயிலும் வந்து தன்னோட குஞ்சுகளுக்கும் உணவு கொடுத்துட்டு போகும். இப்போ அந்த குஞ்சுகள் பெருசாகி பறக்கிற பருவம் வந்துடுச்சு. காக்காவே தன்னோட குஞ்சோட சேர்த்து குயில் குஞ்சுக்கும் பறக்க கற்றுக் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த குயில் வந்து தன்னோட குஞ்சுகளை கூப்பிட்டுக்கிட்டு காக்காக்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. காக்கா மாதிரியே நாமளும் சிறந்த குணங்களை வளர்த்துக்கிறணும். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.